ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முத்து அண்டு ரயான் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. நடுவில் வந்துட்டு அப்படியே ஜாக்லின் முழிக்கிறாங்க. இந்த பக்கம் நான் பேசுகிறதா அந்த பக்கம் பேசுகிறதான்னு. ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிறாங்க ஜாக்லின். ஆனால் அவங்க எப்போ ஒழுங்காக பேசுகிறாங்க எப்போ மாற்றி பேசுவாங்கன்னு கொஞ்சம் நம்மளுக்கு டவுட்டு தான். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, முத்துக்குமரனுக்கு அந்த கூட்டம் தர்மத்தை மீறின ரயான் மேலே செம்ம கோவம். அதை வந்து சொல்லிடணும் அவருக்கு. ரயான் வந்து அதை ஒத்துக்க மாட்டுறாரு. அதை ஒத்துக்கிட்டால் இந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாண்டா தெரியாமல் பண்ணிட்டான் அன்றைக்கி விட்றா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை ஒத்துக்காமல் என்ன பண்ணுறாரு, இவரை மடக்கிறதுக்கு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இருந்திருக்கவே மாட்டீங்க, கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டே வெளியே போயிருப்பீங்கன்றாரு. அப்போ அவர் என்ன கலாய்க்கிறாரு, நான் உனக்கு முதல் பாதுகாப்பு கொடுக்கலாம், நீ ஃபஸ்ட் நாள் வெளியே போயிருப்பியா, அதை நீ யோசிச்சியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ இங்கே வந்து கேட்குறாரு ரயான், சார் சொல்லு என்ன அப்படின்போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்காக நீங்கள் விளையாடாமல் உங்களுக்காக நீங்கள் கல் சேர்க்கறத நீ பண்ண, அதை நீயே வந்து ஒத்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னேன். ஃபஸ்ட் ஆஃப் நான் எங்களுக்காக தான் விளாண்டேன், செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்காக விளாண்டேன். அதுவே வந்துட்டு கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது. சரியா? அப்பவும் நீ என்ன சொல்கிற, நாங்கள் அந்த ஒரு கல்லை வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க, இல்லைனா நீங்கள் எப்பயோ வெளியே போயிருப்பீங்கன்னு சொல்கிறேன். இதே நான் முதல் நாள் யோசிச்சிருந்தா எல்லோ டீம் அடிக்க வரும்போது கை கட்டிட்டு நான் வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோ, உங்களை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நாளே வெளியே போயிருப்பீங்க. அப்போது நான் ஏன் நிற்கலை? ஏன்னா நாம் கூட்டணியில் இருக்கோம், அதனால் நான் சப்போர்ட்டுக்கு வந்தேன். சரியா? இதனால் இதை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம். எங்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு 90% சப்போர்ட் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு 9% கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறார். அப்போ ரயானுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, சரி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ நம்மளுக்கு நேற்று முந்தானத்தில் டைம் கிடச்சதில்ல, ஏன் இப்போ டாஸ்க்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறேன் அப்படின்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, இது உனக்கு புரியலையா ரயான், நான் எதுக்காக சொல்ல வரேன் உனக்கு புரியலையா அப்படின்போது அவங்க வந்து ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர் சொல்லிடுறாரு முத்துக்கிட்ட டீப்புக்கிட்ட, அண்ணே அவன் பேசணுன்னு பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ன உடனே இவருக்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, என்னென்ன டென்ஷனாக வேணுன்ட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் அப்போ வேணுன்ட்டு பேசுகிறேன்னா அப்போ நீ கிளம்பு, நானும் பேசுகிறேன், சும்மா கூப்பிட்டு வச்சு பேசினா ரொம்ப ஓவராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கப்புறம் முத்துతో சொல்லிடுறாரு, ரயான் சிம்பிளாக உனக்கு ஒன்று சொல்கிறாங்க, உனக்கு மெச்சூரிட்டி இருக்குது, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு அழகாக சொல்கிறாரு. நீ அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. இவர் அதை அப்படியே உடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, அப்படியாப்பா நாங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறோம்ப்பா, உனக்கு மெச்சூரிட்டி இருக்குதா, நீ தான் நல்ல பேச்சாளராச்சே, அங்கே வந்து நீ ஜெஃப்ரி கூட சண்டை போடும்போது முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு கல் இருந்துச்சே, அது உனக்கு தோணலையா அப்படின்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சா என்னத்தை பண்ண முடியும்? கொஞ்சமாக திங்க் பண்ணோம். அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஜாக்லின்னு புரியுது, டே அவர் நல்ல விதமாக சொல்கிறான்டா, அது ஏன்டா உனக்கு இப்படி போகுதுன்னு உடனே ஒரு டென்ஷன் அப்புறமா சொல்லிட்டார். அதாவது நம்ம முத்து, எப்பா நான் என்ன சொல்லணும் உனக்கு புரிய மாட்டேன்னு சொல்லும்போது தீபக் டென்ஷன் ஆகிட்டார். டே அவன் வேறு மாதிரி பேசிட்டு வாங்கடா போகலாம், அவன் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னோடனே அப்புறமா அப்படியே கலைஞ்சி போயிடுறாங்க. அதாவது அவருக்கு தெரியும், ரயானுக்கு உண்மையிலே தெரியும், ரயானு ஒரு மெச்சூரிட்டியான ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர், அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, ரயானுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டு எப்படி வந்துட்டு அருண் பிரசாத் நான் பிடிச்ச முயலோட காது தான் காலுன்னு சொல்லுவார்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இவர் வந்துட்டு தான் பிடிச்ச முயலுக்கு 4 காலுக்கு வந்து 3 கால் சொல்கிற ஒரு ஆள், அவ்வளோதான். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே வந்து கூட்டணி டீல் படி கரெக்டாக ரயான் பண்ணாரா இல்லையா, இல்லை வேணுன்ட்டு தான் முத்துக்குமரன் வந்து பழிய போகிறாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.